ஒரு பக்கம் தாஸ் எப்படியாச்சும் நிலா வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிடக்கூடாது, வாழ்க்கையில் உருப்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோழன் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டார். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுங்கிறது தெரியல. அதனால தான் 2 வாரம் அப்படின்னு கேப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு பெரிய ஷாக் ஆகிற மாதிரி நிலா போய் உள்ளார போய் அண்ணன் எப்படி இருக்காருன்னு பார்க்குறேன்னு கிளம்பி போகும்போது பார்த்தா கூரை பேத்துக்கிட்டு அப்படியே கீழே விழுது பொதுகடின்னு. ஒரு செகண்ட் கேப் விட்டு தான் அவன் மண்டையில் விழுந்திருக்கும். இவ்வளோதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நடேசன் வந்து பார்க்க சேரன்லாம் பதறி போய் பார்க்க, ஏன் நீங்கள் மேஸ்திரி தானே அந்த வீட்டை சரி பண்ண வேண்டியதானா? அப்போ தான் உங்களுக்கு உண்மை தெரியுது, இந்த வீட்டு மேலே ஒரு கேஸ் இருக்குது. இந்த கேஸை வந்து அந்த பெரியப்பாவும் அத்தையும் சேர்ந்து போட்டு அந்த சொத்தை வந்து இவங்க பேரில் தான் எழுதி வச்சுருந்தாலும் கூட அந்த அனுபவிக்க விடாமல் பண்ணுறாங்க. அப்படின்ன உடனே அதுக்கான பத்திரம் இருக்கானா? பத்திரம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவோட உயிர் இருக்குங்கிறாரு நடேசன். அது எங்கன்னு சொல்லுங்கள், அதை வச்சு போராட வேண்டியதானே, எதுக்கு இத்தனை நாள் பொறுமையாக இருக்கீங்க அப்படிங்கும் போது, ஆமாம் நம்ம ஏன் பண்ணலன்னு ஒருத்தங்களாக முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு தெளிவு அந்த வீட்டில் இல்லை. அந்த ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடே மாறுதுங்கிறத காமிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் விஷயத்தை இப்போ செஞ்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து சேரன் வந்து தோசை ஊற்றிட்டு இருக்காரு. தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்க கூடயே போய் நின்று தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தோசைலாம் வேணாம், ஸ்பெகட்டி தெரியுமா, பாஸ்தா தெரியுமா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தெரியுமா அப்படின்னு வடிவேலு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு சோழன். கேட்டுட்டு இருக்கும் பொழுதே டவக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ உங்களுக்கு வேணால் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு கிளம்பி காரில் 2 பேர் வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு நான் உங்களுக்காக உங்களை காப்பாற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்றின்னு ஏதோ பேச வராரு சோழன். தயவு செஞ்சு அது மட்டும் வேணாம், எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க. இப்போ நிலா க்யூட்டாக இருந்துச்சு. கிளம்பி காரில் ஏறி கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய விவகாரம் ஒன்று நடக்குது. அப்படின்னா என்ன, அவங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த மேடத்தை காமிச்சு அவங்கள ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ண வச்சு அந்த எந்த காலேஜ் என்ன ஐடி நம்பர்னு எல்லாத்தையும் எழுதுனதுக்கு பிறகு 2 வாரத்தில் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேங்கிறாங்க. இவங்க சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷமானாலும் கூட இப்போ வேணுனே சோழன் கேட்குறாரு, நான் அந்த லேடி கூட பேசுகிறது உங்களுக்கு எதுவும் பொசிட்டிவாக இருந்துச்சா அப்படின்னா, நீங்கள் யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன சொல்கிறாங்க, ஒரு லேடியை பார்க்க வரீங்க, சட்டப்பட்டனை கழட்டி விட்டு இப்படியா வருவீங்க, ஒரு நல்லா பார்த்து நல்லா வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நிலா. இப்போ நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்கள் வருது, ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியனோட கடைக்கு பல்லவன் போயிருக்கும்போது எல்லாரும் வந்து திருப்பி சேரனோட நின்று போன நிச்சயதார்த்தத்தை பற்றியே கேட்க கடுப்போடு இருக்காங்க பாண்டியனும் பல்லவனும். இதுக்கப்புறம் தான் பாண்டியன் ஒரு முட்டாள்தனத்தை பண்ண போகிறாரு. வானதி கிட்ட எங்கள் அண்ணனை கட்டிக்க போறியான்னு கேட்க போகிறாரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.